ஸோ பாசிப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப பாசிப்பருப்பு போடக்கூடாது. ஸோ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கப்பு தேங்காய். ஸோ தேங்காவை நான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி அந்த ஒரு துண்டை வந்து நீங்கள் அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, ஒரு 10 வெங்காயம், அப்புறம் 2 பல் பூண்டு. பூண்டு பிடிக்காதவங்க ஆட் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. ஸோ வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே வேக வச்ச வெஜிடபிள்ஸ்னால ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்ச சிறுபயிரை வந்து நம்ம பாசிப்பயிரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸு கொதிக்க விடுங்க. ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான உப்பு, தேங்காய் பால் நம்ம அரைச்சிருக்கிறது ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக வேணும்னா நிறைய தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது நான் இந்த இஞ்சி சாறும், லெமன் சாறும், கடைசியில் வந்து அரை லெமன் சாறும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். ஸோ இது இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இடியாப்பத்தோடு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.